ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி பார்க்கலாங்க. ஒவ்வொரு வருடமும் வருகிற வைகாசி மாதமும் சுவாதி நட்சத்திரமும் சுக்லபக்ஷ சதுர்த்தசி திதியும் இணைந்து வருகிற ஒரு விஷயம் அன்னைக்கு தான் நாம் நரசிம்ம ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். இந்த வகையில் இந்த 2024 ஆண்டு மே மாதம் 22 புதன்கிழமை அன்று ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. விஷ்ணு பகவானின் திசாவதாரத்தில் வருகிற 4வது அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரமாக சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளுக்கு விஷ்ணு பகவானுக்கு பிடித்த ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். மே 22 அனைத்து வைணவ ஆலயங்களிலும் இது கொண்டாடப்படும். அங்கே நரசிம்ம பெருமாள் இருக்கணும்னு இல்லை, பெருமாள் படம் இருந்தால் கூட நம்ம வீட்லேயும் இதை செய்யலாம். சரி, இதை என்ன செய்கிறது, எப்படி செய்கிறதுன்ற முறைகளை கொஞ்சம் பார்க்கலாங்க. ரொம்ப சுருக்கமாகவும் எளிமையான விரதமும் பார்க்கலாம். நாம் ஏகாதசி விரதம் இருக்கிறது போல் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கைமேல் தரும். நமக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அளவில் சங்கல்பம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. மாலையில் பிரதோஷ நேரம், அதாவது மாலை 4:30 மணியிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு பூஜை நடக்கும். எல்லா ஆலயங்களும் இருக்கும். இல்லை அந்த நேரத்தில் நம்ம வீட்லேயும் செஞ்சுக்கலாம். விரதம் அவரவர்கள் உடல், வயது, வசதி அதற்கேற்றாற் போல் இருக்கலாம். நம்ம ஆச்சாரியார்கள் பெரியவர்கள் சொன்னது போல் விரதம் இருந்து மறுநாள் காலையும் சிலர் முடிப்பாங்க. சிலர் அந்த பிரதோஷ நேரம் முடிந்ததும் கூட அவர்கள் விரதத்தை முடிப்பாங்க. அதை அவரவர் வசதி போல் வழக்கப்படி செஞ்சுக்கலாம். நீங்கள் உண்மையான ஒரு பக்தருக்காக ஓடி வந்து நாடி வந்து தேடி வந்து உதவுபவர் தான் நம் ஸ்ரீ நரசிம்ம பெருமான். தன்னுடைய பக்தனான பிரகலாதனை அவன் கஷ்டப்படுறப்போ பெருமாளேன்னு கூப்பிட்ட குரலுக்கு நாராயணா ஸ்ரீஹரின்னு சொன்ன உடனே ஓடோடி வந்து அவனை காப்பாற்றியவர் தான் நரசிம்ம பெருமாள். அந்த மாதிரி மகாவிஷ்ணுவுடைய அவதாரத்திலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவதாரமாக இந்த நரசிம்ம அவதாரம் கருதப்படுகிறது. ஒரு கர்ப்பவாசம் இல்லை, ஒரு பால லீலைகள் இல்லை, எதுவுமே இல்லை. நேராக தூணை பிளந்து கொண்டு அவதரித்தவர். இப்போ கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம் எல்லாம் பார்த்திங்கன்னா பாலலீலைகள் உண்டு. அப்புறம் அவங்களுடைய திருமண நிகழ்வுகள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் தன்னுடைய பக்தனுக்காக ஓடோடி வந்த காருண்ய மூர்த்தி, கருணாமூர்த்தி நம் நரசிம்ம பெருமாள். இந்து மத தாத்பரியத்துக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஹிந்து மத தாத்பரியப்படி இறைவன் எங்கும் எதிலும் நிறைந்து உள்ளான் என்பதை எடுத்து காட்டவே நிகழ்ந்த ஒரு அற்புதமான அவதாரம். சுவாமி எங்கே இருக்காருன்னு பார்த்தா எங்கும் நிறைந்திருக்கிறார். அப்போ இந்த தூணிலும் இருப்பானா துரும்பிலும் இருப்பவன் தான் நம்முடைய நரசிம்ம பெருமாளுடைய அவதாரம். ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிடித்த அவதாரம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ இதொட்டி ஒரு புராண நிகழ்வு ஒரு நிமிஷத்தில் பார்த்து விடலாம். ஹிரண்யகசிப்பு அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கார். அவர் பெரிய சிவபக்தன். ரொம்ப தவம் செய்து பெருமாள் காட்சி கொடுக்குறார். சிவபெருமான் நிறைய வரங்கள் வாங்குகிறான். எல்லா வரங்களையும் தந்துடுறேன்னு கொடுத்துட்டாரு. சாகாவரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லை, சாகாவரம் தேவர்களுக்கோ யாருக்குமே கிடையாது. அதற்கு நிகரான ஏதாவது ஒரு வரம் வேணால் கேட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய புத்திக்கு எட்டியவாறு ஒரு வினோதமான வரத்தை கேட்குறான் ஹிரண்யகசிபு. தன்னுடைய அழிவு, அதாவது அவனுடைய இறப்பு மனிதனாலோவோ அல்லது மிருகத்தாலோவோ நடக்கக்கூடாது. வீட்டுக்கு உள்ளேயும் நடக்கக்கூடாது, வெளியவும் நடக்கக்கூடாது. பகல்லையும் நடக்கக்கூடாது, இரவுலையும் நடக்கக்கூடாது. எந்த ஒரு ஆயுதத்தாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது. ஆகாயத்திலும் அழிவு எதுவும் இருக்கக்கூடாது, பூமியிலையும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி
ஒரு வரத்தை தந்தேன் அப்படின்னு சுவாமி சொன்னதும் 3 உலகங்களையும் ஆட்டி படைக்கிறான். மமதை தலைக்கு ஏறி எடுத்து கர்வமாகிடுது ரொம்ப அவனுக்கு. அதற்கு மேலே ஒரு படி போயிட்டு தானே இறைவன், எல்லோரும் தன்னையே வழிபட வேண்டும்னு ஆணை பிறப்பிக்கிறான். அவனுடைய மகன் பிரகலாதன் ஹரிபக்தனாக இருந்து அவனை ஏற்க மறுக்கிறார். தன் தந்தையை புகழ்ச்சியாக பேசுகிறதுக்கோ வணங்குவதற்கோ மறுக்கிறார். ஒரு தந்தையாக மதிக்கிறேன், ஆனால் நீங்கள் தான் கடவுள்னா ஒத்துக்கலை அவன். அந்த குழந்தையை கூட அவன் அழிக்க முற்படுகிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஆணவம், அது ஆணவம் அல்ல, அவனுடைய அழிவின் ஆரம்பமாக மாறி போயிடுச்சு. பிரகலாதன் தந்தையிடம் எவ்வளவோ வாதாடுகிறான். பிரகலாதனுக்கு நரசிம்மர் தூளை பிளந்து கொண்டு காட்சி தருகிறார். கேட்குறான், நீ சொல்கிறல உன் சுவாமி எங்கேயோ இருப்பான்ட்டு, இந்த தூணில் இருக்கான்னு கேட்குறான்னு, கண்டிப்பாக இருக்குன்னும் போது அப்படியே அவதாரம் பண்ணுறாரு. அவ்வளோ மகிழ்ச்சியாக பிரகலாதனுக்கு சந்தோஷம். அதனால் பார்த்திங்கன்னா அது எப்படின்னா, வாசல்படியில் தான் அவன் கொல்லப்படுகிறான். அதாவது அவன் சம்ஹாரம் செய்யப்படுகிறான். வெளியும் இல்லை உள்ளேயும் இல்லை. அதனால தான் நிலப்படி வாசப்படி பக்கத்துலேருந்து குறுக்க எதுவும் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது, வாசப்படியை மிதிக்கக்கூடாது, வாசல் மேலே உட்காரக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க. அடுத்த அந்த நேரம் எப்போன்னு பார்த்திங்கன்னா பிரதோஷ காலம். மாலையும் இல்லை, காலையும் இல்லை, இரவும் கிடையாது. அப்புறம் ஆயுதங்கள் எதுவும் இல்லை. அவருடைய கூரிய நகங்களால் தான் அவனை பிளந்து எடுக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை, நர உடல், சிம்ம தலை. அந்தனால் நரசிம்மன்ற ஒரு பெயரும் அந்த ஒரு இருக்கு உங்களுக்கு. ஆகாயத்துலேயும் இல்லை, பூமியிலையும் இல்லை, நிலப்படி வாசப்படியில் வச்சு தான் இது பண்ணுறாங்க. அதனால் இந்த வகையில் தான் ஹிரண்யகசிபு சம்ஹாரம் செய்யப்படுகிறான். அப்புறம் ரொம்ப உக்ரமாக இருக்கிறார் பெருமாள். அதனால் பிரகலாதன் பாட்டெல்லாம் பாடி லக்ஷ்மி தேவி திருமகளும் சேர்ந்து துதித்து அவருடைய கோபத்தை சாந்தப்படுத்தி லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தரார். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் 1000 அர்த்தங்கள் இருக்குது. அந்த மாதிரி நரசிம்ம பெருமாளை வணங்குபவர்களுக்கு அவர் என்றும் ரக்ஷையாகத்தான் இருப்பாங்க. அவரை பார்த்து நாம் பயந்துக்கவே கூடாது. நம்மளுடைய எதிரி தான் பயப்படணும். சரி, இந்த பூஜைகளை எல்லாம் நாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் ஆரம்பித்து நரசிம்ம ஸ்லோகம் எல்லாம் சொல்லலாம். என்ன தெரியுதோ அதை சொல்லலாம். மாலையில் கோயிலுக்கு போயிட்டு விரதம் முடிக்கலாம். சில பேர் மறுநாளும் விரதம் முடிக்கலாம். கண்டிப்பாக அந்த பிரதோஷ நேரத்தில் நாம் பூஜை பண்ணுறதோ, ஒரு புங்க எண்ணெய் போட்டு ஒரு விளக்கேற்றுறது சிறப்பு. பானகம், மோர் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. எளிமையான நைவேத்தியம் தான். உங்களுக்கு சக்கரை பொங்கல் முடிஞ்சாலும் செய்யலாம். புது வஸ்திரம், புஷ்பம், துளசி இலை 2 இருந்தால் கூட துளசி தளம் போட்டும் செய்யலாம். அவருடைய மூல மந்திரம் ஒரு 108 முறையோ 1008 முறையோ அர்ச்சனைகள், போற்றி துதிகள் இதெல்லாம் செய்யலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க இதை வீட்டில் செய்யலாம். பிரதோஷ நேர பூஜை போல் நரசிம்மருக்கு இந்த பிரதோஷ நேரத்தில் புங்க எண்ணெயில் விளக்கு போட்டுட்டு ஒரு நெய் தீபமோ ஏதோ ஒன்று போட்டுட்டு கோயிலில் பண்ணுறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா விக்கிரகமோ படமோ எதுவுமே இல்லைன்னா பெருமாள் படம் வச்சு கூட நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி இந்த பூஜையை அழகாக நீங்கள் வீட்டிலையும் செஞ்சுக்கலாம். கோயிலுக்கு முடிகிறவங்களும் கோயிலுக்கு போகலாம். எப்படி சிவன் கோயிலில் பிரதோஷ நேரம் அந்த 4:30 to 6:30 7:30 மணிக்கு பூஜை நடக்குதோ அந்த மாதிரி சுவாமிக்கு இங்கே அபிஷேக ஆராதனைகள் கட்டாயம் உண்டு. ரொம்ப சாந்தமான மூர்த்தி அவர். தூணிலும் இருப்பார். தூணில் இருக்கிற நரசிம்மருக்கும் சிறப்பான பூஜைகள் செய்கிறது. ஒரு 3 முறை நம்ம அழகாக ஆத்ம பிரதட்சணம் செய்கிறதும் நல்ல பலன்களை தரும். பூஜை முடிந்த பிறகு நமக்கு முடிந்த தான தர்மங்களை செய்கிறதுனால ரொம்ப சிறப்பான பலன்களை அடையலாம். கோவிலம் அப்படின்னு ஆந்திராவில் இருக்குது ஒரு பெரிய நரசிம்ம பெருமாள் கோயில். செஞ்சியில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகிற வழியில் சிங்காவரம் அங்கே இருக்குது உங்களுக்கு. ஷோலிங்கரில் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடை நரசிம்மர் அந்த மாதிரி இருக்கார். பரிக்கல்ல இருக்கிற மாதிரி சிங்கபெருமாள் கோயிலையும் நரசிம்மர் இருக்கார். நிறைய கோயில்கள் உண்டு உங்களுக்கு. இந்த ஸ்லோகம் ருண விமோச்சன ஸ்தோத்திரம், நரசிம்ம பிரபத்தி, மூல மந்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதில் எது முடியுதோ நீங்கள் சொல்லலாம்.
இதுக்கெல்லாம் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருண ரோக சத்ருக்களை நீக்குபவர். அதாவது ருணம் ரோகம் அப்படின்னா அந்த கடன், தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன், அந்த மாதிரி எந்த கடனாக இருந்தாலும் அது அவருக்கு தெரியும், அதை நிவர்த்தி பண்ணுவார். நோய் நிவர்த்தி, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு, உறவுகள்லாம் சீர்படும், பகைமையை அழிக்கும், தைரியம் கூடும், நிம்மதி தரும், கேட்டதை தருவாருங்க. நம்ம பயப்படவே வேண்டாம். எதிரிகளை எல்லாம் அவர் துவம்சம் பண்ணிடுவார், அழிப்பார். இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்ல, அப்போவே க்ஷணத்திலேயே எதிரிகளெல்லாம் அழிச்சிடுவார். தாயுள்ளத்தோடு நம்மை காப்பார். அனைவரும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப அன்பாகவும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள், புண்ணியம் தரும். அந்த நேரத்தில் நம்மளால் செய்ய முடியாட்டா கூட நாம் சொல்லி ஒருத்தர் அதை செஞ்சால் அதில் ஒரு புண்ணிய பலன் நமக்கும் உண்டு அப்படின்னு பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் எந்த நல்ல விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டாலும் ஒரு 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.